Hi guys, welcome back to Tamil Job Insights. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நீர்வளத்துறை கீழே இருக்கிற ஒன் ஆஃப் த ஜாப்ஸு. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன வேகன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசியன் டெக்னாலஜி, அதாவது நீர்வளத்துறை கீழே வந்து தமிழ்நாடு நீர்வளத்துறை இருக்குல்ல, ஸோ அது கீழே தான் வேகன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கும் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் லிங்க்ஸும் நான் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்துலாம் பாருங்கள். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கேட்டகரி 3, ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், ப்ராஜெக்ட் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, ப்ராஜெக்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி பல போஸ்ட்டுக்கு வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இப்படி ஒவ்வொன்று பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3 கேட்டகரி கீழே அதிகபட்சமான வயசு 45 வயது லிமிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 78,000 மாத சம்பளம். அதேமாரி உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதாவது 2 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மெரைன் பயாலஜி இல்லை மெரைன் சயின்ஸ் ஜுவாலஜி படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இல்லை நீங்கள் அதையும் தாண்டி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கலாம், அதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லைஃப் சயின்ஸ் ஒரு போஸ்ட்டு கீழே வருது உங்களுக்கு. அதேமாரி உங்களுக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன் மெரைன் பயாலஜி ஓப்பன் சீக்கேஜ் கல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கேட்டகரி லெவல் 2. இதுக்கு வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். அதுலேயும் பாருங்கள் எம்இ, எம்டெக்கு, மெக்கானிக்கல், தெர்மல் ப்ரொடெக்ஷன், மெரைன் நேவல் ஆர்கிடெக்ட் இதெல்லாம் படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதேமாரி உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதேமாரி உங்களோட ஜாப் ரெக்யூர்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு டிசைன் டெவலப்மெண்ட்டு, அனலைஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம், சப் சிஸ்டம், ஆப்ஷோரு, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு லைஃப் சயின்ஸு எம்எஸ்சி மெரைன் பயாலஜி, மெரைன் சயின்ஸ் ஜுவாலஜி, இதே தான் நீங்கள் அதிகபட்சமாக பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஓசியன்கிராஃபி, இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஓசியன்கிராஃபி படிச்சிருக்கணும். ஃபிசிக்கல் ஓசியன்கிராஃபி ஆர் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஆர் ஓசியன்கிராஃபி இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே நீங்கள் படிச்சதான் இதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் டாக்டரேட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இசிஇ அப்புறம் இஎன்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எம்இ, எம்டெக்கு, அதுலேயும் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், அடுத்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இதெல்லாம் படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதேமாரி உங்களுக்கு C++, மேட்லேபு, பைத்தான், ஜாவா இந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஒர்க் என்வைரன்மெண்ட்டு பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் வித் பார்ட்டிசிபேட்டிங் ஃபீல்டு ஸ்டடீஸ் கோஸ்டல் ரீஜியன், அதாவது கடலோர பகுதிகளில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தமான ஒர்க் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்ஸ் கேட்டகரி லெவல் 1, இதுக்கு 34 வயசு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சம்பளமாக மாதம் 56,000 கொடுத்துருவாங்க. அதேமாதிரி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 5% எவ்ரி 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு. இது வந்து மெக்கானிக்கல் போஸ்ட். இதுக்கு வந்து நீங்கள் பிஇ, பிடெக்கு மெக்கானிக்கல் படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள், அதாவது இன்ஜினியரிங் கேட்டகரி கீழே. அதேமாரி உங்களுக்கு எம்இ, எம்டெக் இது வந்து டிசைரபிள், அதாவது நீங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் பேசிக் குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக்கு. இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இப்போ வரைக்கும் சொல்லலை. ஸோ உங்களோட பேசிக் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் ஃபிசிக்கல் ஓசியன்கிராஃபி மாஸ்டர் டிகிரி இன் ஓசியன்கிராஃபி, அதாவது நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுவே உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுமாதிரி கோஸ்டல் ப்ராசஸிங், மாடலிங், பிளானிங், கோஆர்டினேஷன், அதாவது கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு நாலேஜ் இன் மேட்லேபு அப்புறம் டேட்டா ப்ராசஸிங் மெத்தடாலஜி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாலும் ரொம்பவே ஆடர் அட்வான்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஜாப் டீட்டெயில் என்ன, உங்களோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி கீழே வருது. இது வந்து டிசபிலிட்டி கேட்டகரியில் வருது. ஸோ யாராவது அந்தந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுவும் படித்து பார்த்துக்க பாருங்கள். லோகோ மோட்டார் டிசபிலிட்டி கேஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் பிஇ, பிடெக் படிச்சிருந்தால் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு லைஃப் சயின்ஸ்லையும் எம்எஸ்சி மெரைன் பயாலஜி படிச்சது அதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பயோடெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, மெரைன் பயோடெக்னாலஜி,
அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பயோடெக்லையும் கொடுத்துருக்காங்க. பயோடெக்கில் நீங்கள் பிஇ பிடெக்கு பயோடெக்னாலஜி படிச்சிருந்தோம் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அவங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷர்ஸே ஹையர் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஇ பிடெக்கு எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இது எல்லாமே ரிசர்வேஷன் கேட்டகரி கீழே வரக்கூடியது. ஸோ டிசபிலிட்டிக்கு அந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்களோ அந்த கேட்டகரி டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணலாம். இது பாருங்கள் உங்களுக்கு மைக்ரோபயாலஜி மெரைன் மைக்ரோபயாலஜி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி எம்டெக்கு இல்லை பிடெக்கு பயோடெக்னாலஜி படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எம்எஸ்சி எம்டெக்கில் இல்லை பிடெக்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள், ஃப்ரெஷர்ஸாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள், இல்லை பிடெக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு கோஸ்டல் மேனேஜ்மெண்ட்டு ரிமோட் சென்சிங் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஓசியன் சயின்ஸ் அதாவது பிஹெச்டி லெவலில் படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். மினிமம் நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம். சம்பளம் பாருங்கள் 20,000 கொடுக்குறாங்க. உங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து இன்க்ரிமெண்ட்டு 15%. உங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்க இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு. மெக்கானிக்கல் போஸ்ட்டு ரிசர்வேஷன் கேட்டகரி கீழே உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இல்லை மெக்கானிக்கலில் மெக்கட்ரானிக்ஸ் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் அதிகம் படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுமாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். லைக் ஆட்டோகேடு 2D 3D. ஸோ இந்த இன்டகிரேஷன் டெஸ்டிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதுக்கு நீங்கள் ரொம்பவே எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அப்புறம் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க 4 போஸ்ட்டு. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அப்புறம் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க, 60% மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை பிசிஏ 3 இயர்ஸ் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டெக்னீஷியன். உங்களுக்கான நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 19, அதிகபட்சமான வயசு வந்து 50 கொடுத்துருக்காங்க. சம்பளம் 20,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபில்டரு 10th கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு 2 இயர்ஸ் ஐடிஐயில் ட்ரேட்ஸ்மேன் கோர்ஸு வித் ஃபிட்டர் அப்ரோடினேஷன் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கான பேசிக்கான ரீடிங் ஸ்கில் இருந்தாலே இதுக்கு நீங்கள் போதும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தமாரி எலக்ட்ரிக்கலில் பாருங்கள் நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் போதும். அதேமாரி ஐடி ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் 2 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் சொல்கிறாங்க 5 போஸ்ட்டு. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். ஐடிஐயில் ட்ரேட்ஸ்மேன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் முக்கியமாக ஆப்ரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் கீழே வரணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஏர் கண்டிஷனிங் கீழே 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து ஐடிஐ ட்ரேட்ஸ்மேன் கோர்ஸும் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன் சிஸ்டம் இருக்குல்ல அதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜாப் ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் டிப்ளமோ முடித்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு. டோட்டல் வேக்கன்சி 10. உங்களுக்கு சம்பளம் 20,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதிகபட்சமான வயசு 50 கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கண்டிப்பாக 12ஆம் கிளாஸு பாஸ் ஆகிருக்கணும். அதுலேயும் முக்கியமாக ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி வந்து எடுத்து படித்த கோர்ஸாக இருக்கணும். அதுமாரி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கோஸ்டல் அண்டு மெரைன் ஃபீல்டு சர்வேஸில் நீங்கள் இருக்கணும். அதை சர்வே பண்ணுவாங்களா கோஸ்டல் ரீஜியனில், அது வந்து உங்களுக்கு டிசேபிள், அதாவது உங்களுக்கு ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த 12th முடிச்சிருந்தாலே போதும். அதுவும் முக்கியமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி படித்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். அதாவது ப்ராஜெக்ட் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமான வயசு உங்களுக்கு 50. மொத்தம் 12 வேக்கன்சி 20,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் போதும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் பிடெக்கு எம்டெக்கு அதெல்லாம் சொல்லலாம். அவங்க டேரெக்டாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் 2 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்டெனோகிராஃபி வந்து முக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ரிசர்ச் அசோசியேட் கீழே வருது. மொத்தமாக 6 வேக்கன்சி 58,000 சேலரி கொடுக்குறாங்க. 35 வயது அதிகபட்சமான வயது. ஓசியன்கிராஃபி ஃபிசிக்கல் ஓசியன்கிராஃபி ஃபிசிக்ஸ் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. டாக்டர் டிகிரி இந்த ஜாபுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க உங்களுக்கு. இல்லைனா எம்டெக் ஓசி டெக்னாலஜி வந்து 3 இயர்ஸ் R&D எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ SRF கீழே வருது. 13 வேக்கன்சி 42,000 அதிகபட்சமான சம்பளம். உங்களுக்கு 32 வயசு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள்
ஓஷியன்கிராஃபி இல்லை பிசிக்கல் ஓஷியன்கிராஃபி படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், எம்எஸ்சி ஓஷியன்கிராஃபி பிசிக்கல் ஓஷியன்கிராஃபி நீங்கள் வந்து எலிஜிபிளாக கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா பிஇ பிடெக் ஓஷியன் டெக்னாலஜி 60% மார்க் எடுத்தாலே போதும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ 5 வேக்கன்சி, 37,000 சம்பளம், 28 வயசு அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைஃப் சயின்ஸ் கீழே எம்எஸ்சி மெரைன் பயாலஜி, மைக்ரோபயாலஜி, மைக்ரோ டெக்னாலஜி படிச்சிருந்தால் அதுக்கு எலிஜிபிள். அதேமாதிரி நீங்கள் பிஇ பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஜாப் எலிஜிபிள், நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. லைஃப் சயின்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ இருக்கும், அதுமாரி மெக்கானிக்கலுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், எலக்ட்ரிக்கலுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், சிவிலுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி சில ஜாபுக்கு வந்து டேரெக்டாக அவங்க இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணிடுறாங்க. சில ஜாபுக்கு மட்டும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அது என்றைக்கு நடக்கும், எந்த டைப்பில் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்வியூவா, ரிட்டன் டெஸ்ட்டா, இல்லை ட்ரேடு டெஸ்ட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், நீங்கள் எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் ஆன்லைனில், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மார்க் லிஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, மற்ற என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 23/12 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் யாரெல்லாம் எலிஜிபிளோ, அதுமாரி யாரெல்லாம் மெரைன் ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. கைஸ், உங்களோட மோட் ஆஃப் டெஸ்ட்டு, அதாவது உங்களோட மோட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் இன்டர்வியூ இருக்கும், இல்லை ரிட்டன் டெஸ்ட். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக இருக்கும். எப்படி அவங்க கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, பியூரு உங்களோட ரிட்டன் டெஸ்ட் மார்க்கு, ட்ரேட் டெஸ்ட் மார்க்கு, உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்புறம் இன்டர்வியூ, இதை வச்சு தான் உங்களோட மார்க்ஸை அவங்க ஹையர் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் உங்களோட மார்க்கை வச்சு உங்களுக்கான போஸ்டிங்கும் எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இங்கே. தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் வேலை தர ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.